வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நபர், அதாவது ஒரு ஜாதகர் எந்த மாதிரி எண்களை உபயோகப்படுத்தணும் அல்லது படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது ஒரு செல்ஃபோன் எண்களில் முதல்ல வரக்கூடிய நம்பர் தான் நம்ம ஜாதகராக எடுத்து நம்ம பலன் சொல்லிகிட்ருக்குறோம். அது 100% கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. அதே மாதிரி எல்லா விஷயங்களிலுமே, அதாவது ஒரு வண்டி எண்ணாக இருந்தாலும் சரி, மற்ற அதாவது நம்ம ஏடிஎம் பின் நம்பரே போடுறோம், அதில் முதல் எண் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு சேரும். சரிங்களா? இப்போ ஒரு செல்ஃபோன் எண்களை வைத்து நம்ம ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். 94 43 71 18 27 டோட்டல் பார்த்திங்கன்னா 46. 94 அப்படின்னாலே அவர் வீட்டில் இருக்க முடியாது, இருக்க விடாது. பிறந்த இடத்தை விட்டு வெளியேறத்தான் விடும், வெளியே போகத்தான் தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த எண்கள் வைத்திருக்கிறவங்க மெயின் உங்களுக்கு இது பிஎஸ்என்எல்லில் தான் அதிகமாக இந்த நம்பர் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் பிஎஸ்என்எல்லில் தான் இந்த நம்பரே கிடைக்கும். அப்போ இந்த பிஎஸ்என்எல் நம்பர் பழைய நம்பர்கள் வாங்கின அனைவருமே வீட்டில், அதாவது சொந்த ஊரில் இருக்க முடியாது. இருந்தால் அங்கே வளர்ச்சி இல்லை. சார் நான் சொந்த ஊர்லேயே தான் சார் இருக்கிறேன் அப்படின்னாக்கும் அங்கே இருந்தாக்கும் வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கும். இதே ஊரை விட்டு வெளியே போனவங்க அனைவருமே நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க. சரிங்களா? இப்படி தான் நம்ம ஒவ்வொரு எண்களையும் நம்ம எடுத்து ஆய்வுகளை செஞ்சு நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ எந்த மாதிரி நம்பர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். 82. இந்த 82 அப்படின்னாலே அங்கே ஒரு மத்தியமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். எதையுமே செஞ்சாலுமே விளங்காது. முதல்ல இவராகவே தடைகளை ஏற்படுத்தி கொள்வார். சரிங்களா? அடுத்து 83 அப்படின்னாலும் அதுவும் அதே மாதிரி தான், பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நம்பர் தான். ஒரு மத்தியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் நம்ம ஒரு வளர்ச்சியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே வராது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கும் 75 அப்படின்னு ஆரம்பிக்கிற நம்பர்கள் வச்சுருக்கிறவங்க எதையுமே தானாகவே தடைகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். இப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்களாவே தடைகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். சரிங்களா? அதே 76 அப்படின்னு பார்த்தீங்கனாலே பேசிய சண்டைகளை இழுத்துக்குவாங்க. இந்த மாதிரி எண்கள் இருக்கிறவங்க இதை நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆய்வுக்கு நம்ம எடுத்து உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோக்களாக நான் உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக 98 அப்படின்றனால எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற வேகம், வெறி எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே பிரச்சனையை தான் கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததாக 91 அப்படின்னு ஆரம்பிக்கிற நம்பர்கள் அனைவருமே கொஞ்சம் இறுக்கிப்பிடியாக தான் இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் பணம் காசு அப்படின்றது அவங்கள்ட்ட வாங்க முடியாது. மெயினாக கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி தான் கையில் வச்சுருப்பாங்க. இந்த 91 எங்கேயெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயெல்லாம் அந்த இறுக்கி பிடிச்சி தான் அவங்க எல்லாமே செய்வாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு தொழிலில் 91 அப்படின்னு ஒரு நம்பர் அங்கே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் மூலம் அவருக்கு வரக்கூடிய பணம் அப்படின்றது பிச்சு தான் கிடைக்கும், மொத்தமாக கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த வண்டி எண்கள் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வண்டி எண்கள் அதிகமாக கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்குது, கேட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டி எண்களில் முதல்ல இருக்கக்கூடிய, அதாவது வண்டி எண்களில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த 75 45 இப்போ முதல் ஓனராக இருந்தால் அங்கே தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும், இவராகவே ஏற்படுத்தி கொள்வார்கள்.
சரிங்களா. டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 10, 21 வாங்கின பூசல் நல்லாயிருக்கும், ஏமாற்றத்தை சந்திப்பார் பிறகு. சரிங்களா. அப்போ இந்த மாதிரி எண்கள்லாம் வந்து நம்ம வந்து மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இப்போ 96, 35. 96 முதல் ஓனராக இருந்தால் அங்கே நண்பர்கள்ட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். சரிங்களா. அடுத்து 2வது ஓனராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்கும். ஆனால் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 15, 23 இந்த வண்டி வந்த பிறகு உங்களுக்கு தெண்ட செலவுகள் அதிகமாக இருக்கும். இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு எண்களையும் முதல் ஓனரா 2வது ஓனரா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அப்போ ஒரு நபர் நம்ம நல்ல எண்களை நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். இப்போ ஏடிஎம் பின் நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏடிஎம் பின் நம்பர் இப்போ 4 நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏடிஎம் பின் நம்பரில் இதே மாதிரி தான் 15, 60 அப்படின்னு ஏடிஎம் பின் நம்பர் வச்சுருக்குறாங்க. டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 12. முதல் 15 அப்படின்றது ஜாதகர். 15 திடீர்னு செலவுகள் வரும். செலவுகளுக்காக போய் பணம் எடுப்பார். பணம் எடுத்தாலும் அங்கே வந்து பிரச்சனையே தான் கொடுக்கும். தேவையில்லாமல் வாங்கிட்டு வந்தாங்க, செலவுகள் தான், கையில் பணத்தை நிறுத்த முடியாது. சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் 27, 35. 27, 35, 10, 17 டோட்டல் பார்த்தீங்கன்னாக்க 17. இப்போ இதே வண்டி எண்களாக இருந்தாலும் இது பேசும். முதல் ஓனராக இருந்தால் 27. அந்த 27 என்ன வேலை செய்யும்? தெண்ட செலவுகளையும் ஏமாற்றத்தையும் அங்கே கொடுக்கும். டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 17 பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அந்த வண்டி வந்த பிறகு இவர் சந்திப்பார் அப்படின்னு தான் நம்ம கணக்கு எடுக்கணும். அப்போ 27 அப்போ நான் 2வது ஓனர் தான் சார், எப்படிங்க சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த 2வது ஓனராக இருந்தாலும் அங்கே வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும். ஏன்னா டோட்டல் 17 அப்படின்னு வந்துடுது. அந்த 17 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியது தான். அப்போ பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் இங்கே வந்து சந்திக்கணும். சரிங்களா. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு எண்களையும் வந்து நம்ம வந்து ஆய்வு செஞ்சு தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நாங்கள் உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். சரிங்களா. இப்போ 15, 29, 47 இந்த மாதிரி எண்கள் வண்டியிலையோ இல்லை நீங்கள் ஏடிஎம் பின் நம்பராக வச்சுருந்தீங்கனாலும் கூட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 அப்படின்ற நம்பர் அருமையான நம்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாதகர், முதல் ஓனர், இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். 2வது அப்படின்னு பார்க்கும்போது 47. இந்த 47 2வது ஓனராக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல நிற்க விடாது, சுற்றிக்கிட்டே இருக்க வைக்கும். இந்த வண்டி வந்த பிறகு 2வது ஓனராக இருந்தால் இவர் வாங்கின வண்டி வந்த பிறகு ஒரு இடத்துல நிற்க முடியாது, ரவுண்டிங்லேயே தான் இருப்பாங்க. 11, 22 மொத்தம் டோட்டல். அப்போ 22னாக இந்த வண்டி வந்த பிறகு இவர்கள் அதிக நண்பர்கள் கூட்டம் இவர்களை வந்து சேரும். இவர் கேட்கவே மாட்டார், அவங்களா தேடி வருவாங்க, நண்பர்கள் தேடி வருவாங்க. சார் நேற்று இந்த நம்பர் இருக்குது ஆனால் எனக்கு நண்பர்கள் இல்லைங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக அதாவது கல்யாண வீடு இந்த மாதிரி விசேஷ வீடுகளுக்கு இந்த வண்டிகளை அதிகமாக உபயோகப்படுத்துவீர்கள். சரிங்களா. இந்த வண்டி வந்த பிறகு உங்கள் வீட்டில் அதிகமான சுபகாரியங்கள் அங்கே நடந்திருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு எண்களையும் நம்ம வந்து தெளிவான முறையில் ஒவ்வொன்றையும் ஆய்வுக்கு நம்ம எடுத்து இப்போ சொல்லிக் கொடுத்தது நம்ம அப்படியே உங்களுக்கு நாங்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டோம். சொல்லிக் கொடுத்தது நாங்கள் ஆய்வுக்கு எடுத்து தான் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே தொடர்புக்குன்னு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கால் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் பூர்த்தியாகும். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூர்லேருந்து ஜோதிட ஆச்சாரியா பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.